ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நினச்சிக்கிட்டு தானே இதை தொட்ட. நிச்சயமாக வரப்போகிற நல்ல நாளிலேயே உன் பண தேவைகள் எல்லாம் தீர்ந்து போய் உன் மன கஷ்டங்கள் எல்லாம் சரியாக போய் நீ களிப்போடு உன் வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக, உன் பண தேவையை பூர்த்தி செய்வதற்காக, உனக்கான செல்வத்தோட உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். நீ ஆசைப்படுறத குறைச்சிக்கிட்டினாலே உன்னுடைய வறுமை நிலை போயிடும். ஆனால் நீ என்னவோ பார்க்குறதையெல்லாம் ஆசைப்படுற. ஆனால் உன்னையும் முழுவதுமாக குறை சொல்ல முடியாது. மனிதனாக பிறந்தாலே எல்லாத்துக்குமே ஆசை வந்து விடுகிறது தானே. எல்லாத்தையும் வாங்கணும், சந்தோஷமாக வாழணுங்கிறது இங்கு எல்லாருடைய விருப்பமாகவும் இருந்தாலும் செல்வம் குறைஞ்சு போகிறதுனால உனக்கு வறுமை வரலை. உனக்கு வர்ற வருமானத்தை விட உன்னுடைய ஆசைகள் அதிகமாகி செலவுகளும் அதிகமாக போவதினால்தான் வறுமையான சூழ்நிலை வரப்போவது போல உனக்கு தெரியுது. ஆனால் நீ கவலைப்படாத. நீ வாங்கின கடனெல்லாம் இப்போது சரியாகி உன்னுடைய பணப்பிரச்சனையும் பணத்தேவையும் கூட இப்போது முற்று பெற்று நீ மன மகிழ்வோட செல்வாக்கோட சந்தோஷமா செல்வ வாழ்க்கையை வாழும்படிதான் உனக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்திருக்கேன். நான் சொன்ன இந்த நாளிலேயே உனக்கான பணம் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உனக்கு கிடைக்கும் என் செல்வமே. இப்போ உனக்கு நிம்மதி தேவை, சந்தோஷம் தேவைங்கிறத விட பணம் தான் இப்போது உனக்கு மூல காரணமாக மூல தேவையாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த பணம் வந்துட்டா உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும்னு நீ நம்புற. உன் கஷ்டங்கள் எல்லாம் போய் உன் மனசுக்கு அமைதி கிடச்சிடும் நீ யோசிக்கிற. அப்படி இருக்கும்போது உன்னுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யும் விதமாக உன் விருப்பத்தை நிறைவேற்றுவது தானே என்னுடைய வேலை. நிச்சயமா உன் நல்ல குணத்துக்காகவே உனக்கான பணத்தை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கேன். சில பேருக்கு உன்னை பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் உன் குணம் சரியில்லை, உன்னுடைய நடத்தை சரியில்லைங்கிறதுனால கிடையாது. நீ நிஜமாவே நல்ல குணத்தோட நல்ல நடத்தையோட ஒழுக்கமாக நியாயமாக நேர்மையாக வாழக்கூடிய பிள்ளையாக இருக்க. உண்மை என்னன்னா அவங்களுடைய கெட்ட குணத்துக்கு ஏற்றாறு போல நீ இல்லை, அவங்கள போல நீ இல்லைங்கிறதுனால தான் அவங்க உன்னை வெறுக்கிறாங்க. யார் வெறுத்தாலும் விரும்பினாலும் நீ நீயாகவே இருப்பது தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நீ நேர்மையான நல்ல பிள்ளை அல்லவா. நீ யார் மேலேயாவது அளவு கடந்த அன்பு வச்சுட்டு அப்புறம் அவங்க செய்கிற விஷயத்தை யோசித்து கவலைப்படுற. தவறே செய்யாமல் நீ வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டியிருப்பதன் காரணமே சில உறவுகள் மீது நீ அளவு கடந்த அன்பு வைக்கிறதுனால தான். அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், யாரையும் முழுசாக நம்பவும் வேணாம், யார் மீது முழு அன்பை கொட்டவும் வேணாம். யாராக இருந்தாலும் அளவா பேசு, அளவா பழகு, அளவாய் அன்பு வை என நான் சொன்னதின் காரணம் புரிகிறது தானே. சந்தோஷமாக இருந்து விட்டு போயேன். எது எப்போ வரும் எது எப்போது போகும்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது வரப்போகிறதையும் கிடைக்க போகிறதையும் இருப்பதையும் நிறுத்து. இப்போதைக்கு உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை கொண்டு திருப்திகரமாக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழப்பாரின் செல்வங்கள். 1000 பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்தாலும் குடும்பத்தை பட்டினியில் போற்றக்கூடாதுன்னு சமையல் வேலையை தானாக செய்யக்கூடிய ஒரு குடும்ப தலைவி போல உன் வாழ்க்கையிலையும் என்ன பிரச்சனைகள் என்ன சிக்கல்கள் இரு. நீ என்ன நினைக்கிற? உன்கிட்ட அன்பா பேசுறவங்க எல்லாருமே உன் மேல உண்மையான அன்பு காட்டுபவர்கள் என்ன? நிச்சயமாக கிடையாது. உன் கூட உரிமையா சண்டை போட்டு கோபப்படுறவங்க மனசுலையும் ஆழமான அன்பு அழியாமல் இருக்கத்தான் செய்து. யார் உண்மையிலே பாசத்தோட பேசுகிறாங்க, யார் உரிமையோட அக்கறை எடுத்து கோபப்படுறாங்க, யார் பொய்யா நடித்து பகல் வேஷம் போட்டு பாசம் காட்டுறது போல நடிக்கிறாங்கன்றத நீ சீக்கிரமே தெரிந்து கொள்ளும்படி நான் ஒரு சூழ்நிலையை உருவாக்குவேன் என் செல்வமே. நீ எல்லாருக்கும் உண்மையாக தான் இருக்க, எல்லாருக்கும் உண்மையாக தான் நடந்துக்கிறன்றதுக்காக யார் என்ன வேணா செய்யட்டும்னு ஊமையாக இருந்து விடாதே. ஏன்னா யார் என்ன வேணா செஞ்சுக்கட்டும்னா விட்டு கொடுத்து அனுசரித்து பொறுமையாக போயிடுறேன்னு எல்லா சூழ்நிலைகளிலும் நீ அமைதியாகவே இருந்தீனா அப்புறம் உன்னை மதிக்க மாட்டாங்க. தூக்கி போட்டு மிதிச்சிட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலையையும் அவங்களுக்கு நடக்க வேண்டிய காரியத்தையும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரத்தில் எந்த இடத்துல எப்படி பேசணும் எதை பேசணுமோ அதை புரிந்து நடந்து கொள்ளேன் செல்வமே. உனக்கு கிடைச்ச வாழ்க்கை கூட இங்கே பல பேருக்கு கிடைக்கலன்றதை நினச்சி தானே நீ பரவாயில்ல எனக்கு நன்றின்னு எனக்கே நன்றி சொல்லி வாழ்ந்து வருகிறாய். இந்த முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு உன் மனசில் பக்குவம் வந்துருச்சு.
உன் வாழ்க்கையில் புரிதல் வந்துருச்சு. உன்னை விட கஷ்டப்படக்கூடிய மனிதர்களையும் நீ யோசிக்கிற. அவங்களோட ஒப்பிட்டு பார்த்து, பரவாயில்ல முருகா, எனக்கு இந்த அளவுக்காவது இருக்குது, பாவம் அவங்க வாழ்க்கையை நினச்சி யோசிக்கக்கூடிய அந்த புரிதலையும் தெளிவையும் உனக்குள்ள கொடுத்த நானே சீக்கிரமாக உனக்கான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் நான் கொடுப்பேன் என் செல்வமே. நீ கலங்கி நிற்கும் போதோ கவலையில் நிற்கும் போதோ நானே நேரடியாக வந்து உதவ மாட்டேன். ஆனால் நல்ல குணம் கொண்ட ஒருவரை உனக்காக அனுப்பி வைப்பேன். எப்படிதான் இப்போதும் உன்னுடைய பண தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக ஒரு மனிதர் மூலமாக உன் வாழ்க்கையில் வரவு வைக்க போகிறேன். அதாவது உனக்காக உதவி செய்யும்படி உன்னை நோக்கி ஒரு நபரை நான் அனுப்பி வச்சிருக்கேன். நீயும் அதை புரிந்து நடந்துக்கோ. யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் கோபப்படுவதோ எரிச்சல் அடைவதோ வெறுப்படைகிறதோ வேண்டாம் என் செல்வமே. சில பேர் எல்லா தவறையும் செஞ்சுட்டு தன்னுடைய பேச்சு திறமையின் மூலமாக தான் செஞ்சது சரின்ற மாதிரி நியாயப்படுத்தி பேசுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கும் வரை நீ விட்டு கொடுத்து போகணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க பேசுகிறது தப்புன்னு தெரிஞ்சும் நீ சரி பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறது ஒரு முறை இருமுறை நடந்தால் பரவாயில்ல. ஆனால் இதுவே தொடர்ந்து தொடர்கதையாக நீ தான் விட்டு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு அவங்க தப்பான ஆளாகவே இருந்தாங்கன்னா அதை தட்டி கேட்கக்கூடிய ஆளாக மாறிவிடு என் செல்வமே. ஏன்னா பொறுமையும் பொறுப்பும் ஒரு அளவுக்கு தான். ரொம்ப பொறுத்து போனினா உன் தலைமையில் ஏறி உட்காந்துருவாங்க. எப்போதுமே அடுத்தவர்களுக்கு பாரமாக இருப்பதை விட கொஞ்சம் தூரமாக இருப்பதே மேல் நினச்சிக்கிட்டு உன் குணத்தோட ஒத்து வராத மனிதர்களையும் உன் மனசுக்கு ஒத்து வராத ஒத்து போகாத மனிதர்களையும் விட்டு விலகி தூரமாக இருந்துரு. யாருமே உன்னை பாரம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நீ யாரையும் சார்ந்திருக்காம உன் கைகளால் உன் முயற்சியால் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடு என் செல்வமே. இங்கே நேரம் காலம் எல்லாமே அவங்கவங்க மனசை பொறுத்தது தான். நீ நல்லதை மட்டும் நினச்சாலே போதும். உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன். நீயும் நம்பிக்கையோடு இருந்துவிடு என் செல்வமே. ஒரு சொட்டு நீரை ஒரு கல்லுக்கு மேலே ஊற்றுனினா அந்த கல்லுக்கு எந்த பாதிப்பும் ஆகாது. அதுவே அந்த கல் மேலே சொட்டு சொட்டா 100 முறை நீ தண்ணியை விட்டாலும் அதுக்கு ஒருபோதும் சேதமாகாது. அந்த கல் உடஞ்சும் போகாது. ஆனால் அதுவே ஒரு 1000 முறை 2000 முறை 5000 முறை 10,000 முறைன்னு ஒரு கல் மேலே தண்ணி விழுக 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 ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கல்லே கரைஞ்சு போயிடும். அந்த நீர் போல தான் நீ இருக்கணும். அந்த நீர் எப்படி அந்த கல்லை கரைப்புறதுக்காக விடாமுயற்சியோட தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்ததோ அதே போல் அந்த நீர் போல நீ நினச்சதை நடத்தி முடிக்கிற வரைக்கும் விடாமுயற்சியோடு உன்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இரு. நிச்சயமாக நீ ஜெயிப்ப. உனக்கான காலம் வரப்போகுது. உன் பொறுமையை கண்டுதான் நானே மனம் இறங்கி உனக்கு உதவி செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன். நீ எதிர்பார்த்தபடியே உன்னுடைய பணக்கஷ்டம் தீர்ந்து உன் மனக்கஷ்டமும் சரியாகி நீ நடக்குமா நினச்ச காரியத்தை உனக்கு நடத்தி தரப்போகிறேன். நீ கிடைக்குமான்னு யோசித்து கவலைப்பட்ட விஷயங்களையும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். முடியுமா என்ற கேள்விக்கு மட்டும் முடியும் என நம்பு என் செல்வமே. இனி எல்லா காலமும் உனக்கான காலமாகத்தான் இருக்க போது. நல்லா வாழ்கிறோம் நினச்ச உன் வாழ்க்கையில் நீ எல்லாரையும் மகிழ்விக்கும்படி உன்னையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு உன் செயல்கள் மூலமாக உன் உதவிகள் மூலமாக அடுத்தவரையும் மகிழ்ச்சியாக நான் வாழ வைப்பேன். இப்போது இந்த நேரத்தில் நீ நல்லா வாழக்கூடிய நல்ல சூழ்நிலை அமையப்போகிற இந்த நேரத்தில் வார்த்தைகளை பார்த்து பேசு. ஏன்னா வார்த்தைகள் கத்தியை விட கூர்மையானது. யார் மனசையும் காயப்படுத்தாமல் யாருமே புண்படாமல் பேசக்கூடிய அளவுக்கு சிறந்த பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்வமே. கூடிய சீக்கிரமே உனக்கான அழகான வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். அது மட்டுமல்ல, கஷ்டமும் வேதனையும் வலியும் ஏமாற்றமும் தோல்வியும் அவமானமும் நோய் நொடிகளும் இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாமே சரியாகி நீ சந்தோஷத்தோடு வாழப்போகிற. நிம்மதியான மனசோட நோய் நொடி இல்லாத ஆரோக்கியத்தோட சீரும் சிறப்புமாக சிரித்த முகத்தோடு நீ வாழ்கிறதுக்கு உனக்கு வழிகாட்ட உன் அப்பன் முருகன் வந்துட்டேன். காயங்களோடு மன கஷ்டங்களோடு சிரிச்சு பழகிக்கிட்ட நீ இனி எந்த காயமும் இல்லாமல் நிம்மதியாக நிரந்தரமான சந்தோஷ வாழ்க்கையை வாழ போகிற. உன் வாழ்க்கையில் இது தேவை இது தேவையில்லைன்னு எதுவுமே கிடையாது. எல்லா விஷயங்களையும் சரியான தேடலோடு நீ தேட ஆரம்பிச்சினா எல்லாமே உனக்கான நன்மையாக நடந்து முடியும். காலம் அறிந்து தேடினால் அது தேவையானது, காலம் கடந்து தேடினால் அது தேவையற்றது. இப்போ உனக்கான காலம், உன் வாழ்க்கைக்கான வெற்றி காலம். நீ நினச்சதையெல்லாம்
நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். நீ தைரியமாக இருந்துவிடு என் தங்கமே. ஓ முருகா போற்றி.